அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் இபாதியல்லதீன ஆமனூ யுகீமுஸ் ஸலாத வ யுன்ஃபிகூ மிம்மா ரஸக்னாஹும் சிர்ரன் வ அலானியா மின் கப்லி அன் யஅத்திய யௌமுன் லா பைஉன் ஃபீஹி வலா ஹிலால். ஆமன்னா பில்லாஹ் ஸதகல்லாஹு மௌலானல் அலியுல் அதீம். நபியே, என்னுடைய அடியார்களை பார்த்து நீங்கள் கூறுங்கள், ஈமான் கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் ஐவேளை தொழுகையை சரியான முறையில் நிறைவேற்றி வரட்டும். நாம் வழங்கிய செல்வத்திலிருந்து இரகசியமாகவும் பரகசியமாகவும் அவர்கள் தர்மம் செய்து வரட்டும். ஒரு நாள் வரும், அந்த நாளிலே எந்த வணிகமும் கிடையாது, நட்பும் கிடையாது. இந்த நாளுக்கு முன்னாலேயே அவர்கள் இந்த கடமைகளை நிறைவேற்றட்டும். அல்லாஹ் வானங்களை படைத்தான், வையகத்தை படைத்தான், வானிலிருந்து மழையை பொழியச் செய்தான். அதன் மூலமாக பல்வேறுபட்ட கனிவர்க்கங்களை உற்பத்தி செய்திருக்கிறான். உங்களுக்கு ஏரணமாக ஆக்கியிருக்கிறான். உங்களுக்கு கப்பல்களை வசப்படுத்தி தந்தான். அவனுடைய உத்தரவின் பேரிலே கடலிலே அவை நீந்தி செல்கின்றன. நதிகளை உங்களுக்கு வசப்படுத்தி கொடுத்தான். சூரியனையும் சந்திரனையும் வசப்படுத்தி கொடுத்தான். அவ்விரண்டும் தம்முடைய ஓடு பாதைகளில் வளமை போல் சென்று கொண்டிருக்கின்றன. இரவையும் பகலையும் உங்களுக்கு வசப்படுத்தி கொடுத்தான். மட்டுமல்லாமல் எதையெல்லாம் நீங்கள் கேட்கிறீர்களோ எல்லாவற்றையும் உங்களுக்கு தந்திருக்கிறானே. வயின் தௌது நேமத்தல்லாஹி லா துஹ்ஸூஹா. அல்லாஹ் அளித்த அந்த நேமத்துகளை நீங்கள் வரையறுக்க ஆரம்பித்தால் அதை நீங்கள் கணக்கிட முடியாது. ஆனால் நிச்சயமாக மனிதன் பெரும் அநியாயக்காரனாகவும் நன்றி எட்டவனாகவும் இருக்கிறான் என்று வல்ல அல்லாஹ் 30ஆம் வசனத்திலிருந்து 34ஆம் வசனங்கள் வரை அழகான பல நல்ல விஷயங்களை நமக்கு எடுத்துரைத்து கொண்டிருக்கிறான். ஒரு 10 நேமத்துகளை அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த நேமத்துகளுடைய அந்த மொழிபெயர்ப்பைத்தான் நாம் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நேமத்துகளை எல்லாம் அனுபவித்து கொண்டிருக்கிற என்னுடைய அடியார்களை பார்த்து, நபியே, நீங்கள் கூறுங்கள், இவற்றுக்கு நன்றி செலுத்தும் முகமாக நீங்கள் ஐவேளை தொழுகையை நிறைவேற்றுவார்கள். அத்தோடு நாம் வழங்கிய செல்வத்திலிருந்து இரகசியமாக பரகசியமாக நீங்கள் தர்மமும் செய்து வாருங்கள். மறுமை நாள் இருக்கிறதே, அந்த நாளில் எந்த ஒரு வணிகமும் செய்ய முடியாது. எதையும் கொடுத்து நாம் ஈடேற்றம் பெற்றுவிட முடியாது. எந்த ஒரு நட்புக்கும் அங்கே பிரயோஜனம் இல்லை. ஹிலால் என்றால் நட்பு, பை என்றால் வணிகம். இந்த உலகத்தில் நண்பர்களுக்கு உதவி செய்து கொள்வார்கள். ஆனால் மறுமையில் அப்படி ஏதாவது நட்பு பயனளிக்குமா என்றால் ஒன்றும் பயனளிக்காது. அப்படிப்பட்ட நாள் வருவதற்கு முன்னாலேயே என்னுடைய கடமையில் நீங்கள் நிறைவேற்றுவார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இரகசியமாகவும் பரகசியமாகவும் தர்மம் வழங்குவது என்றால் என்ன பொருள்? ஜக்காத் ஃபித்ரா இருக்கிறது, அதை நாம் பகிரங்கமாக தரலாம், 4 பேர் அறிய நாம் தரலாம். காரணம், அவ்வாறு தரும்போது மற்றவர்களையும் ஊக்குவிப்பதாக அமையும். அவரவர் ஜக்காத் கொடுக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தை உருவாகும். ஃபித்ரா தர வேண்டும் என்கிற எண்ணத்தை உருவாகும். எனவே ஜக்காத் ஃபித்ரா போன்ற அந்த தர்மங்கள் இருக்கின்றனவே, அதை பகிரங்கமாக செய்வதற்குத்தான் நல்ல அலானியா என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறான். ஆனால் சதக்காத் ஹைராத் இருக்கிறது அல்லவா, ஹைராத் போடுங்கள் என்று கூறிக்கொண்டு வருகிறார் அல்லவா, இதை நாம் இரகசியமாக செய்வது நல்லது. இதன் காரணமாக நமக்கு தற்புகழ்ச்சி வந்துவிடக்கூடாது, விளம்பர மனப்பான்மை வந்துவிடக்கூடாது. எந்த அளவுக்கு ரகசியமாக செய்ய முடியுமோ செய்ய வேண்டும். அது நம்முடைய எண்ணங்களை பொறுத்து இருக்கிறது. நம்முடைய எண்ணங்கள் தூய்மையாக இருக்குமானால் கண்டிப்பாக அல்லாஹ் அதை கபூல் செய்வான். ஒரு கால் நாம் பகிரங்கமாகவே கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுமானால் ஹதியாக்கள் சதக்காக்களை, அந்த நேரத்தில் நம்முடைய எண்ணம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தை நாடி நாம் தர வேண்டும். இங்கே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல்வேறுபட்ட நேமத்துகளை சொல்லுகிறான். வானங்களை அல்லாஹ் கூரைகளாக ஆக்கியிருக்கிறான், பூமியை மடியாக ஆக்கியிருக்கிறான். பூமியின் மடியில் தான் நாம் படுத்து உறங்கி கொண்டிருக்கிறோம். ஒவ்வொன்றாக அல்லாஹ் சொல்லிக்கொண்டே போகிறான். விண்ணிலிருந்து அல்லாஹ் மழையை பொழிய செய்கிறான். அந்த மழை மூலமாக சமராத்தை உற்பத்தி செய்கிறான்.
சமரத் என்ற வார்த்தையினுடைய பன்மைதான் சமராத். அதற்கு நேரடி பொருள் கனிவர்க்கங்கள், பழ வகைகள், ஃப்ரூட்ஸ் என்று சொல்வார்கள். ஆனால் விரிவுரையாளர்கள் அந்த வார்த்தைக்கு விரிவாக விளக்கம் தருகிறார்கள். கனிவகைகள் மட்டுமல்ல, நாம் உண்கின்ற உணவுகளையும் அல்லாஹ் உற்பத்தி செய்கிறான் மழையின் மூலமாக. அதே போன்று குடிபானங்கள் உற்பத்தியாகின்றன. நாம் இருக்கின்ற இருப்பிடங்கள் எல்லாவற்றையுமே இந்த சமராத் என்ற வார்த்தை எடுத்துக்கொள்ளும் என்று விரிவுரையாளர்கள் சொல்லுகிறார்கள். நாம் அனுபவிக்கின்ற உடைகள் உட்பட சமராத்திலே உள்ளே வந்தோம். உணவு, உடை, இருப்பிடம் எல்லாமே சமராத். இவற்றை தந்தவன் அல்லாஹ் தானே. அதை தாண்டி அன்பான பெருமக்களே, இரவு பகலை படைக்கிறான். இரவு இல்லாமல் நாம் நிம்மதியாக தூங்க முடியுமா? அந்த இருட்டின் போர்வையிலே நாம் நிம்மதியாக தூங்கி எழுகிறோம். பகல் இல்லாமல் நாம் உழைக்க முடியுமா? பாடுபட முடியுமா? பொருளீட்ட முடியுமா? எல்லாமே நமக்கு நன்மையை தரக்கூடியதாக இருக்கிறது. சூரிய ஓட்டத்தை வைத்து நாம் நேரத்தை கணக்கெடுகின்றோம், நாட்களை கணக்கெடுகின்றோம், மாதங்களை கணக்கெடுகின்றோம். அந்த சூரிய ஓட்டம் இல்லாவிட்டால் என்ன ஆகும்? ஒவ்வொன்றையும் யோசித்து பார்க்கணும். கிட்டத்தட்ட 10 நியமத்துகளே அல்லாஹ் சொல்லுகிறான். அந்த சூரிய ஓட்டம், சந்திரோதயம் இருக்கிற காரணத்தினால்தான் நேரம் காலங்களை கணக்கிட்டு நாம் செயல்பட முடிகிறது. நேரங்காலங்களை கணக்கிட்டுத்தானே நாம் செயல்பட முடியும். இத்தனை மணி நேரம் நாம் வேலை செய்ய வேண்டும், உழைக்க வேண்டும், இத்தனை மணி நேரம் நாம் தூங்க வேண்டும், என்னென்ன காரியங்களுக்கு இவ்வளோ நேரங்களை பயன்படுத்த வேண்டும் என்று நாம் திட்டமிடுகின்றோமே, அந்த சூரிய உதயத்தை வைத்துத்தான் திட்டமிடுகிறோம். சந்திர தோற்றத்தை வைத்துத்தான் நாம் திட்டமிடுகிறோம். இதையெல்லாம் எண்ணி பார்க்க வேண்டுமே. ஆழ்கடல் பக்கமும் கூட கப்பல்கள் செல்கின்றன, சரக்குகளை அள்ளி கொண்டு செல்கின்றன. ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு அந்த கப்பல்கள் செல்கின்றனவே, அந்த கப்பல்களை நீந்த செய்பவன் யார்? சமுத்திரத்துக்குள்ளே, கடலுக்குள்ளே அது மூழ்கி விடாமல் காற்றலை மூலமாக, இன்னும் சொல்லப்போனால் அதன் மூலமாக கிடைக்கின்ற அந்த உற்பத்தி பொருள்கள் இருக்கின்றனவே, எல்லாவற்றையும் கொண்டு செல்கின்ற அந்த கப்பல்களை படைத்தவன் யார் என்று அல்லாஹ் கேட்கிறான். ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இப்போது நாம் இன்றைய காலகட்டத்தில் உலகமே ஸ்தம்பித்து போயிருக்கிறதற்கு என்ன காரணம்? அந்த கப்பல்கள் நிறுத்தப்பட்டிருக்கின்றன சண்டையின் விளைவாக. அப்படியானால் கப்பல்களுடைய அந்த மதிப்பை நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது, அதனுடைய பயன்பாட்டை நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. இதை வசப்படுத்தி தந்தவன் அல்லாஹ் தானே. எல்லாவற்றுக்கும் மேலாக அன்பான பெருமக்களே, நாம் உணவு உண்ணுகிறோம். கடைசியாக முத்தாய்ப்பாக அல்லாஹ் சொல்லுகிறான், இறைப்பை செல்கிறது, அதை செரிக்க வைக்கின்ற சக்தியை அல்லாஹ் தருகிறான். நமக்கே அது தெரியவில்லை. நாம் உண்ணுகின்ற உணவு இறைப்பைக்கு சென்று சேருகிறது. அந்த உணவு செரிமானமாகிறது. செரிமானமாகி அந்த உணவுடைய சக்தி இருக்கிறதே நம்முடைய இரத்தத்தோடு கலக்கிறது, நம்முடைய சதையோடு கலக்கிறது. தாய்மார்களிடத்தில் அது பாலாக உருவாகிறது. இன்னும் சொல்லப்போனால் இனவிருத்தி நீர் என்று சொல்வார்கள் அல்லவா, ஸ்கலிதமாக இனவருத்தி நீர். அந்த இனவிருத்தி நீரும் கூட அதிலிருந்தான் உற்பத்தியாகிறது. இதையெல்லாம் உற்பத்தி செய்பவன் யார்? உள்ளே நிறைய வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒரு கவலம் உணவு நாம் சாப்பிடுகின்றோம். அந்த ஒரு கவல உணவு சரியாக இறைப்பை சென்று அடைகிறது. இறைப்பை சென்று அடைந்து செரிக்கிறது. செரிக்காவிட்டால் விளைவு என்னாகும்? செரிக்கிறது. செரித்த பின்னாலே அந்த உணவுடைய சக்தி இருக்கிறது அல்லவா, அதனுடைய புரோட்டீன் இருக்கிறது அல்லவா, அது இரத்தத்திலே கலக்கிறது, சதையாக மாறுகிறது, எலும்புகளில் சக்தியை உண்டாக்குகிறது, இனவிருத்தியை ஏற்படுத்துகிறது. தாய்மார்கள் மூலமாக அல்லாஹ் பாலை உற்பத்தி செய்து பிள்ளைகளுக்கு பாலை தருகிறான். இதெல்லாம் நாம் உண்ணுகின்ற அந்த உணவினுடைய சக்தி. இதையெல்லாம் நினைத்து பார்க்க வேண்டுமே. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதைத்தான் சொல்லுகிறான். கடைசியாக எப்படி நிறைவு செய்கிறான்? இது போன்ற அல்லாஹ்வுடைய நேமத்திலே நீங்கள் வரையறுக்க ஆரம்பித்தால் உங்களால் எண்ணி முடிக்க முடியாது என்கிறான். 1 2 ஓராயிரமா எத்தனை நேமத்துகளை நாம் நம்முடைய சுவாச காற்றை எடுத்துக்கொள்ளலாம். எத்தனை நேமத்துகளை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். முத்தாய்ப்பான ஒரு வசனம் அன்பான பெருமக்களே, இன் தஉத்து நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸுஹா. அல்லாஹ்வுடைய நேமத்துகளை நீங்கள் வரையறுக்க ஆரம்பித்தீர்கள் என்றால் வரையறுக்கவே முடியாது. லா துஹ்ஸா, அதை நீங்கள் கணக்கில் அடக்கவே முடியாது. இருந்தும் மனிதன் இதெல்லாம் எண்ணி பார்க்கவில்லையே. இத்தனை நேமத்துகளை அல்லாஹ் வசப்படுத்தி கொடுத்தும் கூட இந்த மனிதன் இருக்கிறானே, அவன் மிகப்பெரிய அநியாயக்காரனாக இருக்கிறான். அவன் செய்ய வேண்டிய நன்றியை செய்யாமல் நன்றி கெட்டவனாக இருக்கிறானே என்று அல்லாஹ் சொல்வதன் மூலமாக அல்லாஹ் நமக்கு அறிவுறுத்துவது என்ன?
அல்லாஹ் அளித்த நியமத்துகளை ஒவ்வொரு காலகட்டங்களையும் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் பல்வேறுபட்ட பாக்கியங்களை நியமத்துகளை அருள்படைய அள்ளி அள்ளி தந்திருக்கிறானே, அவற்றுக்கு நன்றி செலுத்த வேண்டிய கடமையிலே ஒவ்வொரு மனிதனும் இருந்து கொண்டிருக்கிறான் என்கின்ற உணர்வோடு நாம் வாழ்வோமாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.